What is the difference between a child of God and who is not a child of God? ஒரு தேவனுடைய பிள்ளைக்கும் தேவனுடைய பிள்ளை அல்லாதவர்களுக்கும் என்ன வித்தியாசம்? Probably we could say many things regarding this. இதை குறித்து நாம் ஒருவேளை அநேக காரியங்களை சொல்லலாம். But I would like to tell one thing. நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். A child of God looks at the future with confidence and hope. ஒரு தேவனுடைய பிள்ளை எதிர்காலத்தை நம்பிக்கையோடும் தைரியத்தோடும் நோக்கி பார்க்கிறவனாக இருக்கிறான். But the one who is not a child of God, ஒரு தேவனுடைய பிள்ளை இல்லாத ஒரு நபர், he looks at the future with fear, பயத்தோடு பார்க்கிறார். And what will happen to me and my family? எனக்கும் என்னுடைய குடும்பத்துக்கும் என்ன நடக்கும்? What will happen to me? எனக்கு என்ன நடக்கும்? What a great difference it is. இது எவ்வளவு பெரிய வித்தியாசம் இல்லைங்க? Dear people, the Bible gives confidence to a man. இந்த வேதம் ஒரு மனிதனுக்கு நம்பிக்கையை கொடுக்கிறது. Why? ஏன்? Because the Bible reveals the God himself. ஏன்னா அந்த வேதமானது தேவனையே வெளிப்படுத்துகிறது. He is God, அவர் கடவுள். People think him as though a person whom could be handled according to their convenience. நிறைய பேர் நினைக்கிறாங்க அவரை நம்முடைய நமக்கு விருப்பமானபடி நம்முடைய வழிநடத்தல் ஏற்புடையதுக்குபடி அவரை கையாண்டு கொள்ளலாம். நோ, இல்லை. He is God, அவர் தேவன். He is the creator of the whole universe. அவர்தாமே இந்த முழு அண்ட சராசரங்களை உருவாக்கினவர். He is the creator of you. உன்னை உருவாக்கினவர் அவர்தான். He is God, அவர் கடவுள். But many people, they don't know that he is God. அவர் கடவுள் என்பதை அநேக மக்கள் அறியவில்லை. That makes a big difference. அது மிகப்பெரிய ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்துகிறது. In Genesis 1st chapter and 1st verse, ஆதியாகமம் 1வது அதிகாரம் 1வது வசனத்தில் the word of God says, in the beginning God created the heaven and the earth. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். It is God. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். He created the heaven and earth and all the things in them. அவைகளில் உண்டாக்கப்பட்ட எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவர் அவர்தான். Dear people, when you look at the sky, நீ வானத்தை பார்க்கும் பொழுது you cannot deny that somebody created this. இதை உருவாக்கின ஒருவர் இருக்கிறார் என்பதை உன்னால மறுக்க முடியாது. There is a workmanship. அதை சிருஷ்டித்த ஒரு செயல் இருக்கிறது என்பதை உங்களால மறுக்க முடியாது. In the Western world, many people have fallen from the path of true faith. மேற்கத்திய நாடுகளில் அநேக மக்கள் உண்மையான விசுவாச வழியை விட்டு விலகி போனார்கள். There was a theory by a man called Darwin. Darwin என்ற ஒரு மனிதர், he said all things were not created by God. தேவனால் அவைகள் சிருஷ்டிக்கப்படல. They all came as such.
தானாக வந்தது. From a small atom it grew and Big Bang theory and everything were scattered. ஒரு சின்ன அணுவில் இருந்து வளர்ந்து திடீர்னு ஒரு நாள் வெடிச்சு எல்லாம் வந்துருச்சு. We know the difference between earth and sun. பூமிக்கும் சூரியனுக்கு வித்தியாசம் தெரியும். We know the difference between the moon and the earth. நிலவுக்கும் பூமிக்குள்ள வித்தியாசம் தெரியும். God created the earth in such a way that He put His creation, the crown of all His creation, the human beings. ஆண்டவர் பூமியை சிருஷ்டித்து அவருடைய சிருஷ்டிப்பினுடைய உன்னதமான மகுடமான மனிதனை வைத்தார். So He is the one who created everything. எல்லாவற்றையும் அவர் தான் உண்டாக்கினார். You see the work. Dear people, we don't really think about this. இதை நம்ம நினைக்கிறதில்ல. Oh, beautifully the earth moves itself. பூமி தன்னைத்தான் எப்படி சுத்துகிறது? Because of that we get day and night. இரவு பகலை பெற்றுக்கொள்கிறோம். The earth moves around the sun with such a high speed. அவ்வளோ வேகமா தன்னைத்தானே சுற்றி கொண்டு அங்கே சூரியனை சுற்றி வருகிறது. Because of that we get seasons. பருவ நிலைகளை, கால நிலைகளை பெற்றுக்கொள்கிறோம். How God created everything. எல்லாவற்றையும் ஆண்டவர் எவ்வளவு அழகாக அவைகளை சிருஷ்டித்திருக்கிறார் என்பதை யோசித்து பாருங்க. எப்படிங்க இதெல்லாம் அப்படியே அந்தாத்திரத்தில் தொங்கிட்டு இருக்கிறது? இல்லை, they are all hanging. Dear people, God's creation is such a great one. தேவனுடைய சிருஷ்டிப்பு என்பது அவ்வளவு உன்னதமானதாக இருக்கிறது. You see how God, 1 Chronicles 16:20, அவர் இதெல்லாம் அப்படியே வச்சு செயல்படுத்துகிறார். 1 Chronicles 16:20, 1 நாளாகமம் 16:30. யாராவது எடுத்தவங்க வாசிங்களே. 1 நாளாகமம் 16வது அதிகாரம் 30வது வசனம். பூலோகத்தாரே, நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள். அவர் பூச்சக்கரத்தை அசையாதபடிக்கு உறுதிப்படுத்துகிறார். How all these things are hanging in the sky. இவைகள் எல்லாம் அப்படியே பூமியானது நட்சத்திரமாக நல்லா எப்படி அப்படியே இருக்கு. Who kept them all and they are not falling apart. ஒன்றுக்கு ஒன்று மோத மாட்டேங்குது. They are not colliding each other. Bible says it is God who made them stable and not moved. அவைகள் அசையாதபடிக்கு அவைகள் எல்லாவற்றையும் செய்கிறாரு. But man doesn't think about this. ஆனால் மனுஷன் அதை பற்றி நினைக்கிறது இல்லை. Even Psalm 96, 91வது சங்கீதம் 10-11 வசனங்கள் வாசிக்காதராது வாசிக்கலாம். 96, 10-11 வசனம். Psalm 96, 10 and 11. கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், ஆகையால் பூச்சக்கரம் அசையாதபடி உறுதிப்பட்டிருக்கும். அவர் ஜனங்களை நிதானமாய் நியாயம் தீர்ப்பார். ஜாதிகளுக்குள்ளே சொல்லுங்கள். போதுங்க, பார்த்தீங்களா? கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். The Lord reigneth. அவர் இன்னைக்கும் ஆளுகை செய்கிறார். He is God, அவர் கடவுள். அவர் ஆளுகை செய்கிறார். He reigneth. The world also shall be established, that it shall not be moved. ஏன் ஒன்றுக்கொன்று ஒருவேளை இந்த பூமியானது when it circulates around the sun, இந்த earth when it comes around the sun, ஏன் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே போய் மோதி இடிச்சிடக்கூடாதா? Why not? Can it be that possible that it could go and collide with the sun or with any other planet? What will happen to the earth? பூமிக்கு என்ன நடக்கும்? Dear people, it is God. There is a God. ஒரு தேவன் இருக்கிறார். In the Western world,
the Darwin theory was believed by many young people. டார்வின் என்று சொன்ன குரங்கிலிருந்து மனுஷன் வந்தான், ஃப்ரம் தி ஏப் மேன் கேம், எல்லாம் வாலிபர்கள் நம்பி so called science, விஞ்ஞானம் என்ற பொய்யான காரியங்களை. I tell you, science is not bad. விஞ்ஞானம் சரியில்லை, but bad science, தவறான விஞ்ஞானம். It made many people to go astray, வழிவிலகி போகும்படியாக செய்தது. He is God, அவர் தேவனாக இருக்கிறார். Dear people, this God is the one who created the human beings so beautifully. So, to create this man, before creating this man, இந்த மனுஷனை உண்டாகிறதுக்கு முன்னால் ஆண்டவர் எல்லாவற்றையும் அழகாக படைக்கிறார். He created all things so beautifully. Psalm 19:1, சங்கீதம் 19:1, யாராவது வாசிங்க. Even brothers also can read, please. சங்கீதம் 19:1. வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகின்றன, ஆகாய விரைவு அவருடைய கரங்களின் கிரியை அறிவிக்கிறது. The heavens declare the glory of God, and the firmament showeth his handiwork. Many times I used to look at the sky. அநேசமுள்ள வானத்தை நோக்கி நான் பார்க்கிறது. Lord, how great is the creation. சிருஷ்டிப்பு எவ்வளவு பெரியது. Dear people, for a child of God, God gives such a spiritual understanding to look at the marvel of creation. ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு தேவன் உடைய சிருஷ்டிப்பின் மகத்துவத்தை பார்க்கும்படியான அந்த தன்மை விளங்குதலை கொடுக்கிறார். But a child of, but not a child of God, தேவனுடைய பிள்ளைகள் அல்லாதவர்கள், they will be looking around, சுற்றி பார்த்து கொண்டே இருப்பார்கள். They will be always frustrated, குழம்பி போயிருப்பார்கள். They will be always worrying, கவலைப்பட்டுட்டே இருப்பாங்க. They will be always disturbed, கலக்கம், அவங்க கலக்கமற்றவர்களாக இருப்பார்கள். They will be always disturbing others, மற்றவர்களை கலக்கப்படுத்தி கொண்டே இருப்பார்கள். Life is so complicated. வாழ்க்கை அவர்களுக்கு ரொம்ப குழப்பமான ஒன்றாக. They may have plenty, but they will never be satisfied. நிறைய இருக்கும், ஆனால் திருப்தி இருக்காது. Dissatisfaction, திருப்தி இல்லாத ஒரு நிலை. Always dissatisfaction, திருப்தி இல்லாத நிலை. The people of Israel, they were not satisfied seeing God's great things in their lives. இஸ்ரவேல் மக்கள் தேவனுடைய மகத்துவமான காரியங்களை பார்த்து திருப்தி அடையவில்லை. They were grumbling people, முறுமுறுக்க. Some of the people are grumbling people, முறுமுறுக்க. Those who are not the children of God only will grumble. தேவனுடைய பிள்ளைகள் அல்லாதவர்கள் தாங்க முறுமுறுத்துக்கிட்டே இருப்பாங்க. They may go to the church, சபைக்கு போகலாம். People of Israel, they were all called by God, தேவனால் அழைக்கப்பட்டவர்கள். Still, they were not the children of God, truly speaking. உண்மையான தேவனுடைய பிள்ளைகளாக இல்லை. They were all grumbling, and God so much dissatisfied, and He destroyed them without inheriting the promised land. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை சுதந்திரிக்காம ஆண்டவர் வழியிலே அவர்களை அழிச்சிட்டாருங்க. In Psalm 47:4 and 5, வாசிக்காதது வாசிங்க ப்ளீஸ். Psalm 47, brothers and sisters, 144:4-5 வசனங்கள். யார் மேலே வாசிக்கலாம்? வாசிக்காத 147 சங்கீதம் 4-5. நட்சத்திரங்களின் லக்கத்தை எண்ணி அவளுக்கெல்லாம் பேரிட்டு அழைக்கிறார். போதுங்க. He telleth the number of the stars. I believe this because it is word of God. நான் அந்த நம்பரை தேவனுடைய வார்த்தை. trillion of
not million, billion, trillion of stars. அளவிடப்பட முடியாத, எண்ணிக்கைப்பட முடியாத நட்சத்திரங்கள், அவைகளுக்கெல்லாம் பெயரிட்டு அழைக்கிறார். அவைகளுக்கு பெயர் சொல்லி அழைக்கிறார். அம்யான்லே, a child of God, how he enjoys God in his life. தன்னுடைய வாழ்க்கையில் தேவனை எவ்விதமாக அனுபவிக்கிறான். He looks at God. தேவனை பார்க்கிறான். He looks at the creation. அவருடைய சிருஷ்டிப்பை பார்க்கிறான். அதான் சங்கீதக்காரன் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு. இஸ் இ Psalmist, Psalm 8:9. வாசிங்க. Psalm 8:9. சங்கீதம் 8:9. பிரதர்ஸ் ஆர் சிஸ்டர்ஸ் யாருமே வாசிக்கலாம். சங்கீதம் 8:9. எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மையுள்ளது. எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, ஓ லார்ட் அவர் காட். ஆண்டவர்னா என்ன? என்னை ஆளுகை செய்கிறவர். லார்ட், ஹீ இஸ் மை லார்ட். அவர் தான் எனக்கு ஆளுகை செய்கிறார். ஐ லிவ் அண்டர் ஹிஸ் லார்ட்ஷிப். அவருடைய ஆளுகையின் கீழாக நான் ஜீவனம் பண்ணுகிறேன். ஹீ இஸ் மை லார்ட். ஆண்டவரே, பைபிளில் நிறைய பார்க்குறோம். ஆண்டவர்னு என்ன தெரியுங்களா? என்னை ஆளும் நாயகர் அவர் தான். ஹீ இஸ் த ஒன். என்னை ஆளுகை செய்கிறார். நிறைய பேர் வாழ்க்கையில் என்ன தெரியுங்களா? many people, they are the lords of their own lives. அவங்க வாழ்க்கையில் அவங்களே ஆள்றாங்க. why you are not happy? நீ சந்தோஷமா இல்லை? why your life is not really the one which enjoys this wonderful life? இந்த அற்புதமான வாழ்க்கையினால் அனுபவிக்க முடியல. Because this God is not your Lord. இந்த கடவுள் உன்னுடைய ஆள்றவர் இல்லை. உன்னை அவர் ஆண்டவர் இல்லை. You are your own Lord. நீ உன்னுடைய கடவுளாக இருக்கிற. You decide. நீ தீர்மானம் பண்ணுற. You don't go to God and say, Lord, what must I do? ஆண்டவரே, நான் என்ன செய்வது என்பதை குறித்து நீ ஆண்டவர்கிட்ட கேட்கறதில்ல. மனுஷனை ஆண்டவர் இந்த பூமியில் அவ்வளவு அழகாக வழிநடத்துகிறார். God guides man in this world so beautifully. Dear people, your problem is your Lord is not God. Even though you come to the church, ஆலயத்துக்கு நீ வர்ற, you call yourself a Christian, ஒரு கிறிஸ்துவனை அழைத்துக் கொள்கிற, but Lord is not your God. உன்னுடைய ஆண்டவர் கடவுள் ஆண்டவராக இல்லை. யூ ஆர் யுவர் லார்ட். உன்னுடைய வாழ்க்கையில் நீ தான் உனக்கு எல்லாத்தையும் நடத்திட்டு இருக்கிற. உன்னுடைய வாழ்க்கையில் அவருடைய வாழ்க்கையின் காரியங்கள் எல்லாவற்றையும் நடத்தி செல்கிறார். அதனால என்னுடைய வாழ்க்கையில் இந்த தேவன் இவ்வளவு அழகாக படைத்து மனுஷனை எப்படி அழகாக உருவாக்கி இருக்கிறார். Genesis 2nd chapter 7th verse. ஆதியாகமம் 2வது அதிகாரம் 7வது வசனம். யாராவது வாசிங்களே, வாசிக்காதவங்க வாசிங்க ப்ளீஸ். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசிலே ஊதினார். மனுஷன் ஜீவாத்மாவான். He took the dust out of the ground and breathed his breath into his nostrils. மண்ணை எடுத்து அவர் ஜீவ சுவாசத்தை ஊதினார். Do you know why the eyes are there? கண் எதுக்காக பார்க்குறோம்? Why the ears கேட்குறோம்? Why the mouth to speak, to eat? Why the hands? கரங்கள் எதுக்கு செய்கிறதுக்கு? Why the hands? Why the legs walk? Dear people, the creation is so beautiful. அழகான ஒரு மனுஷன்
wonderfully and fearfully made. டாக்டர் பால் பிராண்ட், டாக்டர் கொல்லிமலையில் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஜெசிமன் பிராண்ட், அவங்களுடைய பிள்ளை பால் பிராண்ட் has written some beautiful books. அழகான புத்தகங்கள் எழுதியிருக்கார். fearfully and wonderfully made. அவர் அவங்க அப்பா இல்லை. his father was not there. poor widow, she was a missionary in India. ஒரு இந்தியாவில் ஒரு ஏழை மிஷினரி அந்த அம்மா. இந்த பையனுக்கு எப்படி என்ன சொல்கிறது, என்ன படிக்க வைக்கிறது கூட அந்த அம்மா அதை அதிகமாக யோசிக்கலை. she didn't even think what about his son. அவங்க நினைச்சாங்க இவர் ஒரு மிஷினரியாக போகணும், he should go as a missionary. அதனால் ஒரு என்ஜினியர்கிட்ட போயிட்டு he went to an engineer and said, sir, he is my son, இவர் என் பையன், கொஞ்சம் நீங்கள் இந்த வீடு கட்டுறது இதெல்லாம் கற்றுக் கொடுங்க, teach him how to build the house. அப்போது dear people, how God plans and works in the life of a man. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எப்படி ஆண்டவர் திட்டமிட்டு செயல்படுகிறார். There was a man called Cochrane, I think டாக்டர் Cochrane நினைக்கிறேன், அவர் தான். He met Evelyn Brand சந்திச்சுட்டு கேட்டாங்க, what is your son doing? சன் மகன் என்ன பண்ணிட்டுருக்காரு? He is taking some training from an engineer. ஒரு என்ஜினியருக்கு ட்ரைனிங் எடுத்துகிட்ருக்கார். No, he should not be there. அவர் அங்கே இருக்கக்கூடாது. Let him come. He should become a doctor. ஒரு டாக்டர் ஆகணும். Like his father was treating so many tribal people in Kolli Hills. கொல்லிமலையில் நிறைய மலை ஜனங்களை வைத்தியம் பண்ணவங்க அப்பாவை போல மாறணும். Dear people, he joined and became an FRCS in a medical college by that man. அந்த மனுஷனால் ஒரு மருத்துவ கல்லூரியில் போய் ஜாயின் பண்ணி FRCS படிச்சுட்டேன். He came to India. இந்தியாவுக்கு வந்தார். He was the director of CMC, the hospital and the காலேஜினுடைய அந்த ஹாஸ்பிட்டல் அந்த கல்லூரியினுடைய டைரக்டர். He made such a great invention in leprosy. குஷ்டரோகிகளுக்காக கை இப்படி போனதை செயல்படும்படியான ஒரு அறுவை. He reconstructive surgery he made. The hand, the claw hand, he made it to function. Dear people, God's plan is so wonderful. தேவனுடைய திட்டம் மிக அற்புதமானதுங்க. God has got great plan for his children. உடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் பெரிய திட்டங்களை வச்சிருக்கிறார். I have a triangle. எனக்கு ஒரு 3 ட்ரையாங்கிள் இருக்குது. There are so many triangles. 3 முக்கோணம். ஒன்று to praise God, தேவனை துதிப்பது in all things and in everything. I have been covering in praising God for the past 2 weeks. 2 வாரம் துதிக்கிறத பற்றி எடுத்தேன். So I praise God, தேவனை நான் துதிக்கிறேன். And the rest of the second thing, second corner, I remember thousands of promises to his child. ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்த ஆயிரக்கணக்கான வாக்குத்தத்தங்களை நான் அப்பப்போ நினைவு கூறுகிறேன். நான் சொல்கிறேன், என்ன கேட்டால் all the promises are for his children. வாக்குத்தத்தங்கள் எல்லாம் அவருடைய பிள்ளைகளுக்காக கொடு. என் கிரைஸ்ட், அதுதான் கிறிஸ்துவுக்குள். நான் சொன்னேன், என் வாழ்க்கை ஆண்டவர் நிச்சயமாக வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றி வருகிறார். God is fulfilling his promises in my life. உன்னை வாலாக்காம தலை, I will make you head not the tail. I will never leave you nor forsake you. உன்னை கைவிடுவதில்லை. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவன் எல்லாற்றும் எனக்கு பல. I have the strength, by the strength which I receive from God who strengthen me. How many promises. 3வது என்னன்னா, ஐயோ ஆண்டவர் அறியாத மக்கள்
ஆண்டவர் அவங்களுக்கு தெரியலையே. தே டோன்ட் நோ காட். அருமையான சோர்ணேஸ்வரி, நீ ஒருவேளை சொல்ல எனக்கு ஆண்டவரை தெரியும். யூ மே சே, ஒருவேளை தெரியலாம். டு யூ நோ காட் பர்சனலி? தனிப்பட்ட விதத்தில் உன்னை அவர் அறிஞ்சிருக்காரா? அவர் நீ அறிஞ்சிருக்கிறையா? இஸ் யுவர் ப்ரையாரிட்டி இஸ் ஃபார் காட். தட் இஸ் த ஒன்லி டெஸ்ட் ஐ ஆல்வேஸ் சே when somebody says I believe in God. தேவனை நம்புறேன்னு சொல்கிற ஒரு இடத்துல நான் சொல்கிற முதலாவது சொல்கிறது, உன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் முதலாவதாக இருக்கிறார். ப்ரையாரிட்டின்னு அவர் தான் எனக்கு முதல். அவர் தான், ஹீ இஸ் த ப்ரையாரிட்டி. மற்றது எல்லாமே ரெண்டாவது தான். ஹீ இஸ் த சைல்ட் ஆஃப் காட். ஏன்னு கேட்டால் ஆண்டவர் தம்முடைய மக்களை அழகாக உருவாக்குகிறார், அவ்விதமாக அழைக்கிறார். திரும்பியார்களே, எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள் இல்லை. நாட் எவ்ரிபடி இஸ் த சைல்ட் ஆஃப் காட். ஒருவேளை இந்த கிருபையின் சத்தியம் எனக்கு தெரியுன்றனால தேவனுடைய பிள்ளையா நீ மாறிட முடியாது. பிகாஸ் இஃப் யூ சே தட் ஐ நோ த டாக்ட்ரின் ஆஃப் கிரேஸ், யூ மே நாட் பி த சைல்ட் ஆஃப் காட். ஆண்டவர் அழைக்கிறார். எப்படின்னு சொன்னால், அவங்க வாழ்க்கையில் எபேசியருக்கு நிருபத்தில் நம்ம பார்க்குறோம், இந்த அருமையாக மனுஷனை உருவாக்கின தேவன், fearfully wonderfully made, அற்புதமாக ஆச்சரியமாக மனுஷனை உருவாக்கினவன. ஆனால் அதுக்கு முன்னாலேயே இந்த உலகத்தில் எபேசியன்ஸ் 1:4-6, எபேசியர் 1வது அதிகாரம் 4 இதிலிருந்து 6வது வசனங்கள் யாராவது வாசிங்க. எபேசியர் 1வது அதிகாரம் 4-6. தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தமுள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. எப்போதுங்க நான் பாருங்க சொல்றேன், உலகம் உண்டாருக்கு முன்பாகவே கிறிஸ்து தம்முடைய மக்களை தெரிந்து கொண்டார். God has chosen them before the foundation of the world. எதுக்காக? பிரியமானவருக்குள் நாம் நமக்கு தந்தருளின கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக. அருமையானே, ஒவ்வொரு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதனும் கிருபைக்கு புகழ்ச்சியாக வாழுகிறவன். Every child of God who is chosen of the Lord is the one living for the glory of His grace. அடுத்து வாசிங்க. அடுத்தது, தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன்குறித்திருக்கிறார். He has ordained, He has chosen me that I should be the child of God. நானுடைய பிள்ளை அப்படின்னு ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைக்கும் ஆண்டவர் அந்த முத்தரிப்பை இஸ் சீல்டு. எபேசியரில் வாசிக்கிறோம், அவன் தாங்க ஆண்டவரால் அழைக்கப்பட்ட தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷன். He is the one who is chosen and called of God. கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக அன்பில் பரிசுத்தமுள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமா இருப்பதற்கு ஒரு நோக்கத்தோடு செய்கிறார்ல. It does with an aim. I would like to finish by quoting Romans 8th chapter. ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம், அதோடு இன்னொரு வசனத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். ரோமன்ஸ் 8th chapter, ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம். ஆண்டவர் இவ்விதமாக செய்கிறதை குறித்து நான் வாசிக்கிறோம். அதனால தேவன் இஸ் காட், அவர் கடவுள். அவர் செய்கிறது எப்பவுமே பரிபூர்ணமானது. இட்ஸ் so perfect. அருமையாக செய்கிறாரு, அழகாக செய்கிறாரு. He does it so beautifully and wonderfully. அவர் என்ன செய்கிறாரு? ரோமன்ஸ் 8th chapter, ரோமருக்கு நிருபம் 8வது அதிகாரம். இங்கே நான் அநேகமாக பைபிள் ஸ்டடியில் எடுத்தேன்னு நினைக்கிறேன். ஐ டுக் இன் த பைபிள் ஸ்டடி, ஐ திங்க். ரோமன்ஸ் 8th chapter, how God, இங்கே 30வது வசனம் வாசிங்க. ரோமன் 8:30 யாராவது வாசிங்க.
எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார். எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். மகிமையில கொண்டு போய் சேர்த்துறங்கிறார். இங்கே எங்கேயாவது விட்டுட்டாரா? Did God left break at any point? No. யாரை முன்குறித்தாலே அழைக்கிறார், யார் அழைக்கிறாரோ அவர்களை அவிதமாக நீதிமானாக்கிறார். நீதிமானாக்கிற உடனே மகிமைப்படுத்துகிறார். அப்போ இடையில ஒரு காரியம் இருக்க, there is something in between. யாரை நீதிமாக்கிறார்? அவர் பரிசுத்தப்படுத்துகிறார். சாங்டிஃபிகேஷன், பரிசுத்தமாகுதல். என்னைக்கு ஆண்டவர் ஒரு ஆத்துமாவில் அவனை தெரிந்து கொண்டு ரட்சிக்கிறாரோ அன்னையிலிருந்து அவனில் மோல்டு பண்ணுறார். அப்போ அவன் வாழ்க்கையில் எதுக்காக? அதைத்தான் நம்ம பார்க்குறோம். உன்னை ஆண்டவர் அழைச்சிருப்பார்னா உனக்குன்னு ஆண்டவர் ஒரே ஒரு கோல் வச்சுருக்கேன்றார். இஃப் காட் ஹஸ் கால்ட் யூ, இஃப் காட் ஹஸ் சேவ்ட் யூ, உன்னை ரட்சித்திருப்பார்னா there is a goal. ஒரு இலக்கோட தான். சின்ன காரியத்துக்கு கூட நம்ம ஒரு திட்டமிட்டு போடுறோம். நாளைக்கு மண்டே இந்த காரியத்தை செய்யணுன்ட்டு நான் யோசிக்கிறேன். there are certain things I have to do on Monday. It's not a plan. ஒரு திட்டம் இல்லை. இவ்வளவு எல்லாத்தையும் உருவாக்கினவர் தேவன் திட்டம் இல்லாமல் செய்வாரா? all the creation who created everything, will this God may not be operating with a plan, without a plan? இல்லை. அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? அவருடைய பிள்ளைகளை அழைக்கிறவர் அவங்கள உருவாக்குறதுல கருத்தாக இருக்கிறார். இஸ் so keen in preparing them. என்ன நோக்கத்தில் செய்கிறாரு? 29வது வசனம் வாசிங்க யாராவது. ரோமர் 8:29. தம்முடைய குமாரன் அநேக சோதருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். ஆகவே ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும், God's children every day will be transformed like Jesus. இயேசுவை போல மாறுகிற ஒரு வாழ்க்கை அவர்களில் காணப்படும். It will be revealed. மாற்றுவதற்கு, ஒப்பாயிருப்பதற்கு தான் முன்குறித்திருக்கிறார். He sanctifies them. அவங்க வாழ்க்கையில அவர் உருவாக்குகிறார். ட்ரையல், சோதனைகள். எஸ், சோதனை வரும்போது ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், Lord I thank you. Problems, Lord I praise you, ஆண்டவரே உம்மை போற்றுகிறேன். Because all things are working together to make me like Jesus. இயேசுவை போல என்னை மாற்றுகிற காரியத்தை செய்ய. கிருபையின் சத்தியம் ஏன் புகழ்ச்சியானதுன்னா, இந்த உலகத்தில் ஆண்டவர் தெரிந்து கொண்ட ஒவ்வொருவரையும் இயேசுவை போல மாற்றுகிற சத்தியம் இது. It changes, it transforms like Jesus, like a small Jesus. அருமையான சொன்னே, வாழ்க்கையில் அதெல்லாம் இல்லைன்னா, if these things are not in your life, Bible never says that you are a chosen child of God. நீ ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு தெய்வ பிள்ளை என்று வேதம் சொல்லவில்லை. உனக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் உன்னை உருவாக்குகிறார். He shapes you, He molds you. உன்னை உருவாக்குகிறார். இயேசுவை போல பொறுமை, patience. Jesus laid confidence, தைரியமா. Even the people who are there in the garden of Gethsemane to capture him, அவரை பிடிக்கும்படியாக கெத்செமனே அவர் சொல்றார், யாரை தேடுறீங்க? Whom are you seeking? If you seek me, leave them off. என்ன தேடுறதை விட்டுடு. What a courage it is. என்ன ஒரு தைரியம். Facing life with courage is one of the most important quality of a chosen child of God. வாழ்க்கையை தைரியத்தோடு சந்திப்பது தேவனுடைய தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களின் ஒரு பெரிய ஒரு குணாதிசயம். Dear people, this is life. இதுதான் வாழ்க்கை. I'm not telling you some story. ஏதோ கதை சொல்ல. What God works in me, I speak. ஆண்டவர் வாழ்க்கையில் எதை கிரியை செய்கிறார், அதுதான் நான் பேசுகிறேன்.
அவன் என்னுடைய வாழ்க்கையில் என்ன பாடுகள் வந்தாலும் சரி, என்ன துன்பங்கள், whatever be the tribulation, difficulties, I know that it's for my good. இது என்னுடைய நன்மைக்காக. Lord, I praise thee. ஆண்டவரே, உம்மை துதிக்கிறேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றும் எனக்கு பலன் உண்டு. கர்த்தருக்காக புது பலன் அடைந்து கழுகுகளின் செட்டை எடுத்து பரப்பார்கள். Thousands of promises. எனக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிறேன் தேவனாகிய கர்த்தர். I don't worry about things. காரியங்களை நான் கவலைப்பட, ஏன்னா எனக்காக எல்லாத்தையும் அவர் செய்கிறேங்கிறாரு. So many promises. ஒரு நாளைக்கு அநேக வாக்குத்தத்தங்களை நான் எண்ணி, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், thank you Lord, because I believe. It's not a fiction. இது கட்டுக்கதை இல்லை. ஆனால் அருமையானவர்களே, ஒரு வருத்தமான காரியம் என்னென்னா, ஆகவே இயேசு இந்த உலகத்தில் இந்த கிருபையின் சத்தியத்தை நிறைய பேர் தப்பாக விளங்கிறாங்க. So many people misunderstand the doctrines of Christ. முன்குறிச்சிட்டாங்கன்னா பரலோகத்துக்கு கொண்டு போயிடுவாங்க. If they are chosen, they will go to the heaven. No, you will grow like Jesus. இயேசுவை போல நீ வளருவ. This is the truth of the doctrines of grace. கிருபையின் சத்தியத்தினுடைய சத்தியமே இதுதாங்க. நீ இயேசுவை போல மாறுவ. You will be a witness. ஒரு சாட்சியாக நீ காணப்படுவாய். Wherever you are, நீ எங்க இருந்தாலும் சரி, you will live like Jesus. இயேசுவை போல நீ மாறுவையா? People who see you will see you as a different person. உன்னை பார்க்கிறவங்க ஒரு வித்தியாசமான பார்ப்பாங்க. நிறைய சமயம் நான் சொல்லியிருக்கேன், எனக்கு ஆன்ஜியோ 2 தடவை பண்ணாங்க. 2 times they made angio. செஸ்ட் பெயின் வந்துருச்சுன்ட்டு. This is நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. There are so many people who are doing angio there. விநாயகா மிஷனில் நிறைய ஆன்ஜியோ பண்ணவங்க. பட் ஒன் டிரைவர் ஃப்ரம் நாமக்கல் came and asked me, are you a Christian? நான் ஒன்றும் என் பேர் ஒன்றுமே தெரியாது. நீ ஒரு கிறிஸ்தவரா? It was a time for me to testify about Christ. Why? I was quiet and calm. By God's grace. அவனுடைய கிருபையினால் உன்னுடைய வாழ்க்கை பேசுதையா, அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. That is Christian life. Is your life speaks. அதுதான் கிருபையின் சத்தியம். கிருபையின் சத்தியத்தினுடைய மேன்மை தான். You will enjoy God and your life will speak that you are a child of God. ஆண்டவரை அனுபவிக்கிறதும் நீ தேவனுடைய பிள்ளைங்கிறதும் வெளிப்படுத்துறது தாங்க தெரிஞ்சுக்கொள்ள. They will be go to heaven. அவங்க தான் பரலோகம் போக முடியும். அம்மையானுடைய வாழ்க்கையில். ஆனால் இன்னொரு மக்களை பற்றி ரோமரில் தான் சொல்கிறாரு. ரொம்ப வருத்தமான ஒரு காரியம். This is a very sad thing. I would like to close with this. Romans 1st chapter. ரோமர் ஆரம்பிக்கும் போதே இப்படி தான் அவர் ஆரம்பிக்கிறாரு. மகிமையான இந்த சத்தியத்தை சொல்றதுக்கு முன்னால் இந்த காரியத்தை சொல்லி அங்கே கொண்டு போறாரு. It takes you there telling this. Romans 1:20 யாராவது வாசிங்க. எப்படி என்றால், காணப்படாதவைகளாக அவருடைய நித்திய வல்லமை, தெய்வத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறனாலே உலகம் உண்டானதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். ஆதலால் அவர்கள் போக்குச்சொல்ல இடமில்லை. For the invisible things of him from the creation of the world are clearly seen, being understood by the things that are made, even his eternal power and Godhead, so that they are without excuse. அவங்க எந்த விதமான சாக்கு போக்கு சொல்ல முடியாது. 21வது வசனம். இட்ஸ் a very sad verse. ரொம்ப வருத்தமான ஒரு வசனம். வாசிங்க. அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாதவருடைய இருதயம் இருளடைந்தது. Because that when they knew God, they glorified him not as God, neither were thankful, became vain in their imaginations. ஒரு சிந்தனையினால வீணர் ஆயிட்டாங்களாம். உன் சிந்தை எப்படி இருக்கு? கிறிஸ்துவின் சிந்தையா? How about your imaginations? Is it the imaginations of the mind of Christ? நிறைய சமயம் ஐயோ எனக்கு உலகத்தில் இது இல்லை, I don't have this in this world. You see this man, இந்த மனுஷனை பாரு,
I should become. Cares of the world, உலகத்தினுடைய கவலை, ஐஸ்வர்யத்தின் மயக்கம், the deceitfulness of riches, you are being guided and you are being, அதனால் வழி நடத்தப்பற, you are confused. வேதம் சொல்லுது, சிந்தனையினால வீணராயிட்டியப்பா, உன் சிந்தனையே உன்னை வீணாயிடுச்சு. Your life is a lost. உணர்வில்லாதவருடைய இருதயம் இருள் அடைந்தது. 22 அவர்கள் தங்களை ஞானிகள் என்று சொல்லியும் பைத்தியகாரரான ஐயா, நீ உன்னை ஞானி நினைக்கிற, நான் அப்படி பண்ணுறேன், இப்படி பண்ணுறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன், அது செய்கிறேன், இதை செய்கிறேன், நீ ஞானி நினைச்சு செய்கிற. You think I will do this, I will do that, I will do this, but you are a, Bible says they became fools. பைத்தியகாரரான தமிழில் பாருங்க, either you will be living in God for His glory in this world, இந்த உலகத்தில் ஆண்டவருக்குள்ளாக ஆண்டவருடைய மகிமைக்காக நீ வாழ்ந்து கொண்டிருப்பாய், or else you will live in your own imaginations and be a fool. உன் சொந்த சிந்தனையினால் வீணராய் நீ வாழ்ந்து நீ பைத்தியமாய் மதிகேடனான ஒரு மனுஷனாய் காணப்படலாம். This is the difference. வாழ்க்கை யோசனை பண்ணி பார். ஒருவேளை ஆண்டவனோடு பேசினார், ஆண்டவர்கிட்ட ஒப்புக்கூட, ஆண்டவரே என் வாழ்க்கை ஒரு நிம்மதியாக இல்லை ஆண்டவரே, மை லைஃப் இஸ் டோன்ட் ஹவ் பீஸ். ஆலயத்துக்கு நான் வர்றேன், ஐ கம் டு த சர்ச், பட் ஐ டோன்ட் ஹவ் பீஸ், சமாதானம் இல்லை, ஐம் கம்ப்ளீட்லி கோன் அஸ்ட்ரே இன் மை லைஃப். அதுதான் நான் சண்டே அட்லீஸ்ட் ஞாயிற்றுக்கிழமை மற்ற எல்லா நாளும் பார்த்தா ஒரு மாதிரி நான் எங்கேயோ போயிட்டுருக்கிறேன். உண்மையாக ஆண்டவர் அருமையாக தேவன் யாரை தெரிந்து கொண்டாரோ அவர்கள் இயேசுவை போல மாற்றதான் ரட்சிப்பு. திஸ் இஸ் சால்வேஷன். இஸ்ரவேல் மக்கள் முறுமுறுத்து வாழ்ந்து அழிந்து போனாங்க. பீப்புள் ஆஃப் இஸ்ரேல், they grumbled and they were destroyed, but a child of God, தேவனுடைய பிள்ளை, will grow every day in the likeness of Jesus. இயேசுவை பாடு உபத்திரம் வந்து அவன் ஆண்டவரை ஸ்தோத்திரம் தான் சொல்லுவான், Lord I thank you, என்னை அழிக்கவல்ல, this is not to destroy me but to shape me, என்னை உருவாக்கும்படியாக. What a confidence. ஏன்னா he knows that his Savior has come and died for him on the cross. ஏன்னு கேட்டால் அவனுக்கு தெரியும், என்னுடைய ரட்சகர் எனக்காக வந்து சிலுவையில் மரித்தார். பவுல் சொன்னார், என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்புக் கொடுத்த கிறிஸ்து இயேசுவை பற்றுகிற விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். I live by faith, by believing on the one who died for me on the cross. As a great and intimate, that is, they are the chosen people. அவன் தெரிந்து கொள்ள, they are the people, they will go to Jesus, go to heaven. அவங்க தான் பரலோகத்துக்கு போவாங்க. ஆனால் நான் எப்போ பயப்படுறேன்னா, நீ பரலோகத்துக்கு போகலைன்றது பற்றி இல்லை, நரகத்துக்கு போனான், ஐயோ, you go to hell, whole life is a waste. வாழ்க்கையை முடிஞ்சு போச்சு, வீணடிச்சிட்டியப்பா. இவ்வளோ நாள் ஒரு உலகம்னு வாழ்ந்து வாழ்க்கையை வீணடிச்சிட்ட. ஒரு சல்லி காசு நீ கொண்டு போக முடியல. You could not take even a single pie. All your time, energy, everything you spent on the vain things and you became a vain man. இதிலேயே வாழ்ந்து 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 வீணாய் போயிட்டேப்பா. வாழ்க்கை ஆண்டவர்கிட்ட ஒப்புக்கொடு. Surrender to the Lord. என் வாழ்க்கையை நீர் ஒருவர் தான் மாற்ற முடியும், என்னால் மாற்ற முடியாது. I can't change my life. You alone can change me. என்ன மாற்றம்? நான் ரொம்ப மோசமான ஆள் ஆண்டவரே. I am a most wicked fellow. Change me. ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இந்த உலகத்தில் ஒரு மனிதன் ரட்சிக்கப்படுகிறான் என்று சொன்னார், இயேசுவை போல் அவன் மாற்றப்பட்டு கொண்டே வருகிறான் என்பதுதான் ரட்சிப்பு. இந்த பழைய பொறாமை, கசப்பு, சண்டை, அதே விதமான வாழ்க்கையெல்லாம் ரட்சிப்பின் அடையாளம் இல்லையே, ரட்சிப்பின் அடையாளம் இல்லையே. அது எங்களை நாங்களே ஏமாற்றிக் கொள்ளுகிறதே தவிர வேறு ஒன்றும் இல்லை ஆண்டவரே. ஐயோ கர்த்தாவே, மற்ற எல்லாரை விட இந்த ஆலயத்தில் வந்து எத்தனை வருஷம் ஆண்டுடைய வார்த்தையை கேட்டோம்.
இவ்வளோ வார்த்தையை கேட்டோம், ஒரு நாள் அவங்க மோட்சத்துக்கு போகாமல் நரகத்துக்கு போவாங்கன்னா அவங்க தங்களை தாங்களே மன்னித்து கொள்ள முடியாதே. நீதிமொழியில் சொன்னமாக போதகர் சொல்ல நான் கேட்காம போயிட்டேன். நீதிமொழியில் அவங்க வாழ்க்கையில் அழுது புலம்பி என்ன பிரயோஜனம்? வாட் இஸ் த usefulness if they go and cry in the hell? நரகத்தில் அழுது. ஐஸ்வர்யவான் சொன்னான், நான் அக்கினியில் வேதனைப்படுறேன். go and tell my brothers, என் சகோதரத்தில் போய் சொல்லுங்க, அவங்க இங்கே வர வேண்டாம். இட்ஸ் டூ லேட், இட்ஸ் டூ லேட். கால தாமதம் ஆயிடுச்சு. ஐயோ, ஒருவேளை இங்கே இருக்கிற யாராகல அப்படிப்பட்ட நிலைக்கு நாங்கள் அவங்க போவாங்கன்னு நினைச்சு அதை நினைக்க கூட முடியல ஆண்டவர். ஐ குட் நாட் காம்ப்ரஹெண்ட். பட் அவங்களுக்கு தெரியும் அவங்க ஆண்டவர் பிள்ளை தானா, whether they are the child of God or the child of the devil. பிசாசுடைய பிள்ளையா? ஆவியானவரே, உங்களுடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறேன். நீர் ஒருவரே பேச முடியும், நீர் ஒருவரே ஒரு மனிதனை மாற்ற முடியும். நீ யாரை முன்குறித்து அவளை மாத்திரமே அழைக்கிற என்பது உண்மை. தெரிந்து கொள்ளப்படாதவர்களாக இருந்தார்கள், அவங்க ரட்சிக்கப்பட மாட்டார்கள் என்பது உண்மை. I can't find fault with God. He is perfect. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். I hope the Lord is blessing you through this preaching of God's word, and we are glad to inform you that you could contact me over my mobile phone and WhatsApp number 98427-67184 and my email ID davidilongo100@gmail.com, davidelango100@gmail.com. Thank you very much. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நீங்கள் தொடர்ந்து இந்த தேவ செய்திகள் மூலமாக ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிறீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். எங்களுடைய ஞாயிறு ஆராதனை காலை 10:30 மணிக்கு இந்திய நேரப்படி, மாலை 6:30, ஒவ்வொரு புதன்கிழமை மாலை 6:30 மணிக்கு வேத ஆராய்ச்சி கூட்டம் உண்டு. இந்த கூட்டங்களில் நீங்கள் ஆன்லைனில் கலந்து கொள்ள உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். மேலும் உங்களுடைய ஆவிக்குரிய பாரங்களை நீங்கள் தயவுசெய்து எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளலாம். இன்னுமாக உங்களுக்கு ஆவிக்குரிய ஆலோசனை அல்லது இந்த சத்தியத்தை குறித்த தெளிவோ அல்லது விளக்கமோ தேவையானாலும் கூட என்னோடு கூட நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். என்னுடைய வாட்ஸ்அப் எண், இன்னுமாக மொபைல் எண் 9842767184 9842767184. இன்னுமாக நீங்கள் இமெயிலில் தொடர்பு கொள்ள வேண்டுமானால் என்னுடைய இமெயில் ஐடி davidilongo100@gmail.com, davidElango100@gmail.com. நன்றி.